ஹாய் வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஐயனார் துணை கதையில் நிலா வீட்டில் எல்லாரையும் உட்காந்துட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது நிலா கிட்ட சேரன் கேட்குறாரு, நிலா அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணியாப்பா, ஊருக்கு போயிட்டு அவங்களும் கால் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கால்லாம் பண்ணல, நான் மெசேஜ் பண்ணாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்க கால் பண்ணி பேசலைன்னா என்னப்பா, நீ கேட்க வேண்டியதானே எப்படி போனீங்க ஊருக்கு என்ன ஏதுன்னு அப்படின்ட்டு. அவங்க பேசலைன்னா கூட நீ அடிக்கடி ஃபோன் போட்டு பேசுப்பா, அப்பா அம்மாக்கெல்லாம் பேசணும்ப்பா அப்படின்னு சேரன் சொல்கிறாரு. அதுக்கப்புறமா சரிங்க சோழன், நான் இன்னைக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நிலா வேலைக்கு போகணுன்னு சொல்கிற, நீ என்ன நேற்று தான் கல்யாணம் ஆச்சு, இன்னைக்கு வீட்டில் இருக்கலாம்ல, அப்புறமா போகலாம்ல அப்படின்னு சொல்லி சோழன் கேட்குறாரு. இல்லை சோழன், நான் நிறைய ஏகப்பட்ட வேலை இருக்குது, உங்களா மாதிரிலாம் வீட்டில் உட்கார முடியாது, நான் போயே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சோழன் பேப்பரில் பார்த்துட்டு, டே பாண்டி இங்கே வா, இந்த வானதி மெடிக்கல் ஷாப் வைக்கணும்னு சொன்னுச்சின்னு சொன்னேன்ல, இந்த பேர் இதில் விளம்பரம் கொடுத்துருக்காங்க, ஏதோ ஒரு கடை ஒன்று காலி ஆகுதான், அதே கடையை வச்சா நிறைய செலவாகாது, என்ன ஏதுன்னு நீ பாருடா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா நீலா நான் வேலைக்கு போயிட்டு வரேனான்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. அப்போ சேரன் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நிலா அதிகமாக திட்டுறாங்க நம்ம வீட்டில் அப்படின்னு பாண்டியனும் பல்லவனும் சொல்லும்போது, ஒரு அம்மா இருந்தால் இதை தானடா செய்வாங்க, இப்போ தாண்டா வீடே அழகாக இருக்குது, ஒரு பொண்ணு நம்ம வீட்டில் உங்களை அது மாதிரிலாம் கண்டிக்கும் போது தாண்டா நீங்களும் மதிக்கிறீங்க. இந்த இந்த நாள் வரத்துக்காக நான் எவ்வளோ நாள் சாமியை வேண்டணும்னு தெரியுமா, 1 வருஷம் ஆச்சு நிலாவும் சோழனும் சேர்ந்து வாழறதுக்காக நான் ஆசைப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா என்னன்னா பாண்டி கடைக்கு வானதியோடைய அப்பா வராரு. வானதியோடைய அப்பா சொல்கிறாரு, இந்த வானதி என்ன நினச்சிட்டு இருக்கான்னு தெரியல தம்பி, உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தேன், ஆனால் அவள் மெடிக்கல் ஷாப்பு வைக்கணும்னு சொல்கிறா, அம்புட்டு பணத்துக்கெலாம் நாங்கள் எங்கே தம்பி போவோம், அது சொன்னாலும் அவள் புரிஞ்சுக்க மாட்டேங்கின்றா, நீங்களாவது எடுத்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வானதியோடைய அப்பா பாண்டிக்கிட்ட பேசிட்டு போயிடுறாரு. அப்புறம் வானதியும் வராங்க. வானதி வந்த பிறகு வானதியை உட்கார வச்சு, வானதி இந்த பேப்பரை படிய அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு பாண்டி. உடனே வானதி பார்த்ததும், ஆமாம் பத்தியா மெடிக்கல் ஷாப்புலாம் திறக்கிறதுக்காக நான் எவ்வளோ ஆசையாக சொன்னேன், இப்போ உனக்கே புரிஞ்சிருச்சா அப்படின்றாங்க. வானதியும் பாண்டியும் போயிட்டு அந்த மெடிக்கல் ஷாப் கடையை பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. போனதும், உன்னோடைய ஆசை தாண்டி எனக்கும், அதை நான் கண்டிப்பாக நிறைவேற்றுவேண்டின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறார். கூப்பிட்டு போனதும் அதுக்கப்புறம் நிலாவுடைய அப்பா கால் பண்ணுறாங்க. ஏன்னா நிலா வீட்டை விட்டு ஓடி கல்யாணம் பண்ணிக்கினாதா அவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே நினைக்கிறாங்க. அதனால் நிலா எப்படிமா இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு விசாரிச்சுட்டு, உடனே உனக்கு நான் ரிசப்ஷன் ஒன்று அரேஞ்ச் பண்ணலான் இருக்கேம்மா திருவண்ணாமலையில், என்னம்மா சொல்கிறேன்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது நிலா என்ன சொல்கிறாங்கன்னா, அப்பா எதுக்குப்பா ரிசப்ஷன்லாம், நான் ஏற்கனவே வீட்டை விட்டு வந்ததுக்கே ஃபீல் பண்ணேன், நான் ஃபீல் பண்ணிவிட்டு திரும்பவும் கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி இருந்தது, ஆனால் நீங்கள் என்னென்னா திரும்பவும் ரிசப்ஷன்லாம் சொல்கிறீங்க அப்படின்றாரு. இல்லைம்மா, நம்ம ரிசப்ஷன் வச்சா நம்ம சொந்த பந்தம்லாம் புரிஞ்சுப்பாங்க, நீ ஓடி போய் கல்யாணம் பண்ணலைன்னு சொல்லிட்டு, அதுவும் இல்லாமல் நீயும் வீட்டுக்கெலாம் வந்துட்டு போவல்லம்மா அப்படின்னு சொல்கிறாரு. நீலா ஒத்துக்கவே இல்லை. ஒத்துக்காமல் போனதுனால சோழனுக்கு கால் பண்ணுறாரு. சோழனுக்கு கால் பண்ணி சோழன் கேட்குறாரு, என்ன மாப்பிள்ளை நீங்கள் சொல்கிறீங்க, ரிசப்ஷனுக்கு ஒரு சின்னதாக ஒரு ரிசப்ஷன் வச்சுக்கலாம், நிலா சொல்கிறது எனக்கு புரியுது, நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் மாப்பிள்ளை அப்படின்றாரு. சரிங்க மாமா, நான் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. கேட்டு சொல்லிட்டு நிலா வேண்டவே வேண்டான்றாங்க. அதுக்கப்புறமா திரும்பவும் நிலா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சோழனே சொல்கிறாரு, நிலா வேண்டான்னு சொல்கிறாரு மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சொன்னதும், இல்லை மாப்பிள்ளை சின்ன ரிசப்ஷனாக வச்சுக்கலாம் மாப்பிள்ளை, பெரிய கிராண்டாலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு இருக்கிறது ஒரு பொண்ணு ஒரு பையன், அவங்களுக்கு நல்லா அழகாக கல்யாணம் பண்ணி பார்க்குறதுக்கு ஆசை இருக்கும்ல அப்படின்னு கேட்குறாருங்க. ஆனால் சோழன் நிலா இதை பற்றி வீட்டுக்கு போயிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோமா அப்படின்றாரு. ஆனால் சோழன் வீட்டுக்கு எதுக்கு நிலாவை கூப்பிட்றாருன்னு நிலாவுக்கு தெரியும், இவர் கடலை போட கூப்பிட்றாருங்க. நாளைக்கு வீட்டுக்கு போயிட்டு கடலை போடுவாரா இல்லை நிலா ஆஃபீஸ் போவாங்களான்ற கதையை தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, பாய்.